சிவன் பக்தர்களுக்கு வணக்கம். சிவாய நம. ருத்ரபக்தி சிவன் தரிசனம் சேனலின் அன்பு வணக்கங்கள். நாம் பார்த்துக் கொண்டிருப்பது ருத்ராட்சம் சீரீஸ் எபிசோட் 11. ஓம் நம சிவாய. முந்தைய வீடியோவில் 4 முக ருத்ராட்சம் பற்றிய கேள்விக்கு தெளிவான விளக்கத்தை பார்த்தோம். இப்போ இந்த எபிசோட்ல ஒரு முக்கியமான கேள்விக்கு பதில் தெரிஞ்சுக்க போறோம். அது என்னன்னா 5 முக ருத்ராட்சம். ஒரு ருத்ராட்சம், ஆனா அதில் 5 கோடுகள். அது சிவனின் 5 முகங்களின் சின்னம். 5 முகம், 5 திசை, 5 சக்தி, 5 பிரபஞ்ச ரகசியம். இன்று நாம் பார்க்கப் போவது 5 முக ருத்ராட்சத்தின் உண்மை ஆன்மீக அர்த்தம். சிவனின் 5 முகங்கள். 5 முக ருத்ராட்சம் சாதாரணமாக பஞ்சமுகி என்று அழைக்கப்படுகிறது. அது குறிக்கும் 5 சிவமுகங்கள்: சத்யோஜாதம் படைப்பு, வாமதேவன் பாதுகாப்பு, அகோரம் அழிவு, தத்புருஷன் உயிர் சக்தி, ஈசானன் ஆன்மீக உச்சம். இந்த 5 முகங்களும் சேர்ந்தால்தான் முழுமையான சிவத்தத்துவம். 5 முக ருத்ராட்சம் இந்த 5 சக்திகளின் ஒருங்கிணைப்பு. பஞ்சாக்ஷர மந்திரம் நமசிவாய. இந்த 5 எழுத்து மந்திரம் 5 முகங்களின் அதிர்வு. நா பூமி, மா நீர், சி அக்னி, வா காற்று, ய ஆகாசம். 5 முக ருத்ராட்சம் இந்த மந்திரத்தின் வடிவமாக கருதப்படுகிறது. ஆகம ஆற்றும் புராண குறிப்புகள். சிவபுராணத்தில் பஞ்சமுக ருத்ராட்சம் சிவனின் அருள் வடிவம் என்று குறிப்பிடப்படுகிறது. ஸ்கந்த புராணத்தில் பஞ்சபூத சமநிலை பற்றி குறிப்பிடுகிறது. பண்டைய முனிவர்கள் இந்த முகியை அதிகமாக அணிந்ததாக சித்த மரபில் கூறப்படுகிறது. 5 முக ருத்ராட்சம் பயன்கள். சிவன் யாரையும் கைவிடமாட்டார். ஆனா மனிதன் தன்னைத்தான் இழந்துக்குவான். அந்த நேரத்துக்குத்தான் 5 முக ருத்ராட்சம். மன அமைதி முதல் மாற்றம். மனசு ஓடுறது குறையும். ஓவர் திங்கிங் நின்று போகும். காரணமில்லாத பயம் பதற்றம் குறையும். வெளியில சத்தம் இருக்கும், உள்ள மனசு அமைதியாயிருக்கும். உள் சக்தி. வாழ்க்கை சுமை சும்மா சுமையா தெரியாது. பொறுமை அதிகரிக்கும். எதிர்மறை எண்ணங்கள் தளரும். சோர்வில் கூட நீங்க நின்னுக்கிட்டே இருக்கிற தைரியம் வரும். மூச்சு உடல் சமநிலை. மூச்சு ஆழமாகும். உடம்புக்குள் ஒரு சமநிலை உணர்வு. சோர்வு களைப்பு குறையும். பஞ்சபூத சமநிலையின் விளைவு. ஆன்மீக உணர்வு. சிவன் பெயர் மனசுக்குள் தானா வரும். ஜபம் செய்ய உட்கார்ந்தா கவனம் நிலைக்கும். தியானம் செய்யும்போது உள்ள அமைதி அதிகரிக்கும். கண்ண மூடினா ஒரு பாதுகாப்பு உணர்வு. கர்மா சுத்தம். தவறான பழக்கங்களில் ஆர்வம் குறையும். சிந்தனை தூய்மை அதிகரிக்கும். மனசு கனமா இல்லாமல் லேசா இருக்கும். ஏதோ ஒன்று உன்னை உள்ள சுத்தம் பண்ணுது. பாதுகாப்பு உணர்வு. தனியா இல்லைன்னு உணர்வு. பயணம் வேலை வாழ்க்கை எல்லாத்திலும் மனதைரியம். ஒரு அன்சீன் புரொடெக்ஷன் ஃபீல். யாரும் இல்லனாலும் சிவன் இருக்கார்னு உணர்வு. சிவனின் 5 பார்வை. சிவன் ஒரே முகமில்ல, அவர் 5 விதமா உன்னை பார்க்கிறார். ஒரு முகம் நீ விழுந்தால் எழுப்ப. ஒரு முகம் நீ தவறினால் திருப்ப. ஒரு முகம் நீ அழுதால் ஆறுதல் சொல்ல. ஒரு முகம் நீ கோபப்பட்டால் அமைதி கொடுக்க. ஒரு முகம் நீ வழி தெரியாமல் நின்றால் வெளிச்சம் காட்ட. அந்த 5 பார்வை ஒரே முத்துல அடைஞ்சிருக்கு. யாருக்கு இது? சந்நியாசிகள் மட்டுமல்ல, மலைக்கு போன முனிவர்கள் மட்டுமல்ல, உங்கள மாதிரி வாழ்க்கையோட போராடுறவங்க கூட, தினமும் வேலையோட சோர்ந்து விழுறவங்க, மன அழுத்தத்துல அமைதி தேடுறவங்க, சிவன் பெயரை உச்சரிக்கிறவங்க. இன்றைய முடிவுரை: நீ தோற்றுவிட்டேன்னு நினைக்காத. நீ உடைந்து போயிட்டேன்னு நினைக்காத. 5 திசையிலிருந்து சிவன் உன்னை சுற்றி காக்கிறார். அந்த பாதுகாப்பின் சின்னம் 5 முக ருத்ராட்சம். அது ஒரு ஆபரணம் இல்லை, அது ஒரு உறுதி. நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று சிவன் கொடுத்த அடையாளம். 5 முக ருத்ராட்சம் பணம் தரலாம் தராமலும் போகலாம். ஆனா நீ உன்னை இழக்காமல் இருக்க காப்பாத்தும். ஓம் நம சிவாய. இந்த தொடரில் ஒவ்வொரு எபிசோடிலையும் ருத்ராட்சத்தை சுற்றியுள்ள விவரங்களை மெதுவாக தெரிஞ்சிட்டு வரோம். இந்த எபிசோடில் 5 முக ருத்ராட்சம் பற்றி தெளிவாக பார்த்தோம். அடுத்த எபிசோடில் 6 முக ருத்ராட்சம் பற்றி விரிவாக பார்க்க போறோம். இந்த பயணத்தில் உடன் இருப்பதற்கு நன்றி. சிவனருள் அனைவருக்கும். ஓம் நம சிவாய.